ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 1 வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையனை பார்த்திங்க அப்படின்னா காப்பாற்ற போகிறோம். அவனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் திறந்து பார்த்தேன். காலங்காத்தால் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என் நண்பனும் காலங்காத்தால் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் Hello. Don't you want to try my delicious ice cream? Damn, I have to do something. Get in here, you little bastard. வழக்கம்போல தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மாட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டான். அப்படி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மாட்டியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு இப்போ நம்ம கீழே போனோம். கீழே போகிறதுக்கு கயிறு தேவைப்படுது. கயிறு இங்கே தான் இருந்துச்சு. ட்ராயரில் கயிறா? ஏன் இவன் டோர் திறந்தே போக வேண்டியதானே? ஒருவேளை திட்டுத்தனமாக இவன் இப்படி தான் ஓடி போவான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்கெலாம் இப்படி தான் போவான்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் தான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அவனுங்க ஊரில் என்ன விளையாடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவனுங்க ஊரில் ஒரு வேளை ஓடி பிடிச்சி தான் விளையாடுவானுங்களோ. சரி, நம்ம இப்போதைக்கு கதைக்கு வருவோம். இவன் பார்த்திங்க அப்படின்னா சைடில் நின்று பீடி குடிச்சிட்ருக்கான். அண்ணே, என்னென்ன பண்ணுறீங்க? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் இதெல்லாம் சொன்னால் மட்டும் திருந்தமாக போகிறானுங்க. இப்போதைக்கு கீழே ஒரு மேப் இருந்துச்சு. இந்த மேப்பை பார்த்திங்க அப்படின்னா அங்கே எடுத்து வைக்கணும். ஐயோ பார்த்துட்டான்டா, இப்படி சுற்றி போகலாம். இந்த இதை சுற்றி ஐயோ இந்த பக்கம் வந்துட்டான்டா. எப்படி போட்டாலும் பிரிட்ஜை போட்டுடுறான்டா. இந்த பக்கம் இப்படி சுற்றி போகலாம். அந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் அந்த டோர் திறந்து இதை வச்சிட்றா வாய்ப்பில்லை, வச்சிடலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. 9%. இதுக்கே 9%னா அப்போ 100%க்கு எவ்வளோ நேரம் போகும்னு தெரியலையே. நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம்? நெக்ஸ்ட்டு காஃபி ஷாப் போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம காஃபி ஷாப் வந்தாச்சு. இந்த காஃபி ஷாப்பில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ராடு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ராடு எங்கே இருக்கான்? ராடு மண்டையா அந்த பக்கம் இருக்கான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவனை பார்த்தாச்சு. இப்போ இந்த சைடு போய் நம்ம வந்து குப்பை தொட்டியை தேடணும். குப்பை தொட்டியில் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுருப்பானுங்க. அந்த குப்பை தொட்டியை வந்து தேடணும். இந்த குப்பை தொட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குப்பை தொட்டியை முதல்ல பார்ப்போம். சீக்கிரம்டா, இந்த குப்பை தொட்டியில் இல்லை. சரி கைஸ், நான் வந்து நல்ல ஒரு குப்பை தொட்டியை தேடிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இதுதான் லாஸ்ட்டு குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி தேடுறக்குள்ளே வந்து பார்த்துட்டானா வேறு சோழி முடிச்சிடும். ஓகே, கோடு பார்த்திங்க அப்படின்னா 4859 வர்ற மாதிரி இருக்கேன். சரி போட்டலாமா? சரி போட்டலாம் கைஸ். வர்றதுக்கு லேட்டாகும்னு நினைக்கிறேன். போட்டலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. காயினடு. ஐயோ என்ன பக்கு, பாவி காயினடுறா. சீக்கிரம் ஏடுறா. வந்துட்டானா? அவ்வளோதான், வந்துட்டான்டா கரெக்டாக. அவ்வளோ பிடிச்சிட்டான்டா. நம்மளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிடிச்சி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்து ஒன்று பொழக்கறனா இல்லைன்னு மட்டும் படுறா. டேய் வந்துட்டேன்டா. எங்கடா இருக்க? இப்போதைக்கு நான் வெளியே வர்றதுக்கு இந்த டாக்டே போதுண்டா எனக்கு. இந்த கரண்ட்டை ஜெனரேட் பண்ணிவிட்டு எங்கடா இருக்க? நான் அப்புறமேல் பார்க்குறேன்டா உன்னை. நெக்ஸ்ட்டு திரும்பவும் காஃபி ஷாப் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காயினை விட்டுருப்போம் இல்லையா, அந்த காயினை எடுத்துகிட்டு சமையல் ரூமில் வந்து ஒன்று தேவைப்படுது, அதையும் எடுக்கணும். சமையல் ரூமில் என்ன இருக்க போகுது? ஆயில் தான் இருக்க போகுது. அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு அந்த காயின் இருந்துச்சு இல்லையா, அந்த காயினை வந்து எடுத்து வைக்கணும். அந்த காயின் இருந்தால் மட்டுமே அந்த கன்னை வந்து நம்ம வாங்க முடியும். கிரானியில் எப்படி ஷார்ட் கன்னு, அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்டல் மாதிரியான ஒரு கன்னு, பபுள் கன்னுன்னே சொல்லலாம். அது காரி துப்போம். அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ராடு பாயலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கீழே விழுந்து கிடப்பான். அதுதான் நம்மளுக்கு சான்ஸ் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ப்ளே கிரவுண்டு போயிடலாம். ப்ளே கிரவுண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷின் இருக்கும். இந்த கேம் வந்து நான் விளாடும்போது அப்டேட்லாம் இல்லை கைஸ். சாதாரணமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட் விட்டுட்டான். இந்த கேம் ஆஃப்லைனில் இருந்த கேமே ஆன்லைனுக்கு மாற்றிட்டானா பார்த்துக்கோங்களேன். நிறைய அப்டேட்டு, சின்ன அப்டேட் இல்லை. இங்கே வந்து பார்க்கும்போது மிஷினை காணோம். எங்கடா மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஸ்டிக்கர் ஓடிந்தாங்க. இந்த பக்கம் தான் தம்பி மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே ராடு பையன் வேறு இங்கே இருக்கான். தம்பே விட்டு பார்த்துட்டான். இங்கே ஏதோ சாவி மாதிரி இருக்குது. சரி, நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மிஷினை வந்து தேடணும். பார்த்துட்டாங்க கைஸ். இப்போதைக்கு நம்ம நேராக மிஷின் கிட்டே போயிடலாம். இங்கே தான் இருக்குது. இந்த மிஷினை பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கும். நான் ஒரு பெட்டி 2 பெட்டி வந்து கமுத்தி போட்டுப்பானுங்க. அங்கே தான் இருக்கும். அப்டேட்டில் இங்கே மாற்றி வச்சிட்டானுங்க போல். ப்ராக்ரஸ்ஸு சேவா 18%. சூப்பர்ரா. இந்த கன் எடுத்தால் 18%. இப்போதைக்கு ராடை வந்து தூப்பிடலாம்.
அவ்வளோதான், காரி துப்பியாச்சு. 1 நிமிஷம் நாசமாக போச்சு. ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா என்ன பண்ணோம் இந்த சாவி எடுத்து அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த சாவி இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து ஆயில் எடுத்து இந்த ஓட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓட்டைக்குள்ளே வந்து நம்ம போனோம். அதாவது ட்ரைனேஜுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி அங்கே வந்து கன்னை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கன்னை பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக வச்சிடலாம். ஏன்னா ராடு பையன் வந்து எந்திரிச்சு வந்துட்டானா அப்புறம் அவனை போட்டுடலாம். அதுக்காக கன்று தேவைப்படுது காய்ஸ். கன்னில் புல்லட் முடிஞ்சுன்னா என்ன பண்ண முடியும், ஆடு பார்க்க தான் முடியும். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஆயில் எடுக்க போகலாம். அவன் இன்னும் எந்திரிச்சு வரல, 1 நிமிஷம் இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். நம்பி போவோம். வேகமாக போய் நேராக கேட்டை திறப்போம். இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ஆயில். இந்த நேரத்தில் தான் ஸ்டார் வேறு. ஏன்டா இந்த கேமுக்கு நான் ஸ்டார்லாம் கொடுக்க மாட்டேன்டா, போங்கடா. சப்பையான கேமுக்கெல்லாம் வந்து ஸ்டார் கேட்குறானுங்க. சரி, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்லைன் எடுக்கணும். கேஸ்லைன் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அதனால் போய் கேஸ்லைன் எடுத்துகிட்டு வரணும். இந்த இடம் ஞாபகம் இருக்கா கைஸ்? இந்த இடத்துல தான் நம்மளை அடைச்சி வச்சுருந்தான். இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்லைன் இருக்கும். இது என்ன தராது, இந்த அப்டேட்டில் காயின் வேறு கொண்டு வந்துட்டானுங்க போல், ஈவில் வில்லனில் இருக்கிற மாதிரி. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இவன் பார்த்திங்க அப்படின்னா ஈவில் வில்லனோட பையன்தான். அதெல்லாம் யாருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கேமை போட்டிருப்பாங்க. அதனால தான். சரி, இப்போதைக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் வச்சு நேராக நம்ம வந்து பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபில் பண்ணணும். அந்த இந்த இடம் தான், இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். ஓகே கைஸ், டன் அண்ட் டஸ்டட். ஃபில் பண்ணியாச்சு. அவன் வரவானா என்ன தெரில, அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்போ தான் இங்கே சுற்றி அடித்து ரவுண்ட் அடித்து போக முடியும். வந்துட்டான் கைஸ், வந்துட்டான். வாடா. உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பொறுமையாக வரையே, சீக்கிரம் வாடா. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ரச்சிப்பா, இது நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு கார் வேறு இருக்குது, அதுக்கு வேறு ஃபில் பண்ணணும். வந்துட்டியா? வா. இதுக்கு வேறு ஒரு பாட்டு வேறு போட்டு தான் வருவார், இகுக்கான்னு கத்திட்டு. போடா டேய். இவனெல்லாம் இதுக்கு ஈவில் இல்லைனே பரவாயில்ல கைஸ். அதுவாச்சும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது பயமே இல்லை. நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கேன் அங்கேங்கன்னு. சரி, இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா அந்த கேஸ் சிலிண்டர் வந்து அங்கே போய் போடணும். வண்டியில் போட்டுடலாம். வண்டியில் போட்டுட்டு அந்த மெண்டலை இப்போவே வந்து கன்னை வச்சு சூட் போட்டு தெளிடலாம். வாய் வேறு இத்தனை டைம் பலர முடியாது. சரி, இப்போதைக்கு அவனை வந்து போட்டு தெளிடலாம் கைஸ். அவன் உருண்டு வர்றதுக்குள்ளே எத்தனை நாள் ஆகும் தெரியலையே. வந்துட்டான். ஒரு வழியாக வந்துட்டியாடா? வெளியே வா. இந்தா வச்சுக்கோ. உனக்கான கலர் ஏற்ற கலர் பார்த்து அப்படின்னா மஞ்சள் கலர் வச்சுக்கோ. போ. ஈஸிங்கிறனால 1 நிமிஷம் போல். சரி, எந்த மோடாக இருந்தாலும் நம்ம தான் கெத்து. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா போய் அதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி இந்த கீழே பார்த்திங்களா ஒரு சங்கிலி மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கே சங்கிலியாடா, அதை உடைக்கலாம். லாக்கா? ஓ ஆமாம் கைஸ், அந்த சாவி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இதுக்கு தான் அந்த சாவி வந்து பார்த்துட்டு, தம்பி இந்த சாவி எதுக்குன்னே தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாவி வந்து இதுக்கு தான். இதை திறப்போம். இன்னும் இந்த சைடு வந்துச்சு. சரி, இந்த சைடு போ. சுற்றி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து திருப்பிட்டு பட்டன் அமுக்கணும். இதை திருப்பிட்டு ஒரு பட்டன் இல்லையா, இதை திருப்பிட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் அமுத்தணும். இதுவும் வேலைக்கு ஆகல. அப்போ இதை எடுத்துகிட்டு ஓகே டன். இப்போது நம்ம 36% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து அந்த க்ரெயினை வச்சு கீழே இழுத்தோம் இல்லையா, இந்த வழியாக போய் நம்ம வந்து ஒரு சட்டையை தேடணும். வாட்ச்மேனோட சட்டையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வந்து தேவைப்படுது. சாவியா காடா தெரியல, இப்போதைக்கு தேடி பார்க்கணும். இது என்ன ஃபோன் பூத்தா இல்லை ஒளிஞ்சிக்கிற இடமா? ஒளியிற நிலமையில இல்லை. சட்டை இங்கே இருக்குது கைஸ். இந்த சட்டையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது சாவியா காடா? சாவி கைஸ். இப்போது நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு போய் அங்கே போய் நம்ம திறக்கணும். இந்த ஐஸ்கிரீம் மண்டையனோட பொருள் ஏதாச்சும் அந்த வாட்ச்மேனோட ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் பார்த்துட்டு வரணும். இப்போதைக்கு ராடு இந்த பக்கம் வந்துட்டான். இவனை வந்து சுற்றி அந்த சைடு போனோம். சரி பார்ப்போமே, வாட்ச்மேன் கிட்ட என்ன அப்படி ரகசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துக்கலாம். வாட்ச்மேனோட கீ கிடச்சிச்சு. இப்போதைக்கு இந்த கீ எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டோரேஜ் ரூமில் போடணும். அதுக்கு முதல்ல நம்ம எல்லாத்தையும் பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பணும். இந்த பக்கம் இனிமேல் வேலையே கிடையாது கைஸ். ஒரு வேலை இல்லை இந்த சைடு. இந்த சைடே வர வேண்டாம், அவ்வளோதான். நம்மளுக்கு இனிமேல் ஸ்டோரேஜ் ரூமில் தான் நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் ரூமில் தான் முக்கியமான சாவியே இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டோரேஜ் ரூம் போயிடலாம். ஓ ஸ்டோரேஜ் சென்டரா? சரி ரைட்டு, அங்கே போகலாம். ஓகே, ஸ்டோரேஜ் சென்டர் வந்தாச்சு. இந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல ராடை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே தான் வாக்கிங் போயிட்டுருக்கான்.
சரி வாக்கிங் போட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதை முதல்ல அடிச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு வண்டி இருக்கும் கைஸ். இந்த வண்டி வந்து முக்கியம். நேராக ராடோட மண்டை மேலேயே அந்த வண்டியை வச்சு ஏற்ற போகிறேன். முடிஞ்சு போச்சுடா. ஆடா சூப்பர். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆடு பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். சூப்பர். ஆடு பார்த்துட்டு வந்தாச்சு. 5 புல்லட் ரெடி. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த கன்னை வச்சு தான் அதை அடிக்கணுமான்னு சொல்லிட்டு, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மூடிட்டு டோரை சொன்னேன். டோரை மூடிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போக முடியாதா? அப்போ வேறு வழியே இல்லை. நோ டைவர்ஷன். நேராக போய் அவன் மண்டையில் அடிச்சிட வேண்டியதான். வந்துட்டான். வாடா டேய், இந்தா வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச பச்சை கலர். இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே இது வரலன்னா இந்த கேமை வந்து கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். வந்துடுச்சு. நினச்சேன் இதில் தான் வரும் நான் நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த கேம் ஏதோ பக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். சரி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கார் கிடச்சிருச்சு. இந்த காரில் வந்து இப்போ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுடலாமா? பார்க்குற கார் மாதிரியே இல்லை, ஏதோ ரேசிங் கார் மாதிரி தான் இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுடலாம். ஸ்டாரா? எங்கெங்கே ஸ்டார் கேட்கணுங்கிறது விவசாயே இல்லையாடா. கேம் கிரியேட்டரு சூப்பர்ரா. இப்போதைக்கு நம்ம 54% முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஆஃபீஸை வந்து தேடணும். எங்கடா ஆஃபீஸே? எல்லா இடமும் லாக்கு. அப்புறம் எதுக்கடா வச்சுருக்கீங்க? இந்த ஒரு படத்தில் தேடிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கண்டெய்னராக, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரூம் தான். இந்த ரூமில் அப்படி என்ன இருக்குது? ஐடி கார்டா? என்னடா ஐடி கார்டை கொடுக்குறீங்க? காஃபி ஷாப்பில் இருக்கிற ஐடி கார்டா? இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது எந்த இடம் முதல்ல? ஓ இந்த இடமா? சுத்தம் இங்கேருந்து நடந்து போனோமா? சரி கைஸ், நான் வந்து வண்டி பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ தூரம்? ஒரு வழியாக வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ராடு எங்கே காணோம்? ஒரு வேளை எந்திரிச்சு போயிட்டானோ? சரி இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேலைன்னா, காஃபி ஷாப்பில் அந்த கார்டு இருக்குது தெரியுமா, அது எதுக்குங்கிறத வந்து போய் பார்க்கணும். காஃபி ஷாப்புக்கும் வந்தாச்சு. முதல்ல அந்த கார்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எடுத்தாச்சு. ஓ இந்த மிஷின் தானா? க்ளோஸு ஓப்பன் ஆகிடுச்சா? சரி இப்போதைக்கு கன் எடுத்துக்குவோம். அவங்க இது வந்துட்டானா? வந்துட்டாங்க கைஸ். அவன் என்ன வந்துட்டானான்னு வேறு கேள்வி வேறு. இவனை போட்டு தள்ளிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணோம். 2 புல்லட் இருக்குது. ஒரு நிமிஷம் படுத்துக்கடா. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நேராக இங்கே என்ன இருக்குது? ஓ இது என்ன இடம்? ஓ இது சமையல் ரூம். இது தப்பாக வந்துட்டேன். சாரி. இந்த கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்ட் பேஸுக்கு. என்ன இங்கே இருக்குது? என்னடா இங்கே தொங்க இதை போட்டிருக்கீங்க? சாவியா? சூப்பர்ரா. 2 3 5. இந்த டோரில் கண்டுபிடிக்கணுமா? என்னடா டோர் சரி பண்ணுது. சரி கிளம்பிடலாம் கைஸ். இப்போ நம்ம ஸ்டோரேஜில் போய்ட்டு இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு தேடணும். கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வண்டியிலே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இவன் பார்க்கவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல, மறந்துட்டேன். இவனால் தான் எல்லாம். இவன் மட்டும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி திங்காமல் இருந்திருந்தாலும் இந்நேரம் என்ன ஆயிருக்கும். ஜாலியாக கிரிக்கெட் விளையாட போயிருக்கலாம். இப்போ இந்த ரூமை வேறு தேடி அலையணுமா? சரி இப்போ என்ன பண்ணுவோன்னா, மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, அந்த இடத்துல தான். ராடே இங்கே தான் இருக்கியா? இருப்பா வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நேராக போய் கன் எடுத்துகிட்டு, அவன் அந்த சைடு தான் நிற்கிறான். இவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம நேராக இந்த சைடு போகலாம். வேண்டாம் இந்த சைடு. அடா பாவி, ஒரு நிமிஷத்தில் கண்ணெல்லாம் பிதுங்கி கீழே வந்துருச்சுடா. டேய் சாவுடா. பிரெயின் ஃப்ரீஸு ஒன்றா. என்னடா மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறானுங்க எல்லாம் இந்த ஒரு மண்டையினால். ஐஸ்கிரீமை திங்காதான்னு சொன்னேன், கேட்டானா? காலங்காத்தால் நான் ஐஸ்கிரீம் தான் திம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நாளைக்கு வேறு டெஸ்ட் இருக்குது, படிக்கிறானா? இப்போ வேறு சாவி வேறு எங்கே போட்டேன்னு தெரியல. சாவி இங்கே தான் இருக்குது. சூப்பர். ரூமும் இங்கே தான் இருக்குது. இந்த ரூமில் என்ன இருக்கும்? கட்டிங் பிளேயர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னே தெரியல. ஆமாம் நினச்ச மாதிரி கட்டிங் பிளேயர் தான் இருக்குது. இப்போ இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அந்த மண்டையை நான் கூண்டுலேருந்து எடுக்க முடியுதான்னு கொஞ்சம் பார்ப்போம். என்னது கீ அழுத்தவே முடியல. அழுத்துறா கீயை. என்னது யூ நீட் ட்ராவல் டு. இவன் வேறு இருந்துச்சிட்டானா? முடிஞ்சிடான். பிடிச்சிட்டான்டா ஐஸ்கிரீம் மட்டையன். நாக்கை பிடிச்சி இழுத்து ஒரே அட்டி மூஞ்சோட. என்னடா இப்படி இருக்கீங்க? அவ்வளோ கோல்டு பண்ணி விட்டானா? ஃப்ரிட்ஜில் வேறு அடைச்சி வச்சுருக்கான். இந்த வாட்டி வேறு வழியே இல்லை கைஸ். டோர் திறக்கலை. என்ன பண்ணுவோம்? இந்த பால் எடுத்து மண்டையோட ஒரு அடி. அவ்வளோதான்டா, உன்னை எதிர்க்க போகிறேன்டா இன்றைக்கி. வாடா டேய். எங்கே இருக்கான் அந்த மண்டையன்? எங்கெல்லாம் இருக்க? தெரியும்டா, நீ மூஞ்சிக்கு முன்னாடி தான் வருவேன்னு சொல்லிட்டு. உன்னெல்லாம் அடித்து பழக்கலாம் இல்லையான்னு மட்டும் பாரு. வண்டி விட்டு உன் மேலே ஏற்றுறேன் இல்லையான்னு மட்டும் பாடுறான். இப்போ என்ன பண்ணுவோம்? நேராக ஸ்டோரேஜ் போயிடலாம் கைஸ். அங்கே தான் அவன் வேலையை விட்டோன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை விட்டு மிச்சம் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். என்னது சவுண்டு கேட்கலையா? டேய் அவன் வேறு வந்துட்டுருக்கான்டா, சீக்கிரம்டா. எனிமீஸ் க்ளோஸ். அவன் க்ளோஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் ஆகிருந்தா. ரொம்ப கடுப்பு கிளப்புறானுங்க கைஸ். இவன் வேறு டக்குன்னு எந்திரிச்சிட்டான், நான் பார்க்கவே இல்லை. இப்போதைக்கு என்ன பண்ணுவோன்னா, அப்படியே சொன்ன மாதிரி தான் கன் எடுத்து மண்டையோடு அடிச்சிடலாம் அவனை.
ஏன்னா சொல்லிட்டோம் இல்லையா, அவனை போட்டு தள்ளாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு எனர்ஜி வேஸ்ட் இல்லையா, அதனால் இவனை போட்டு தள்ளிட்டு ஒரு நிமிஷம் படுத்துக்கடா. நேராக இப்போ இந்த கன்னை வந்து கீழே போட்டு கார் எடுத்துடலாம். காரில் உட்கார்றா. என்னடா மஞ்சள் சொக்கா போட்டிருக்க, மேலேயே விட்டு ஏற்றிடலாமா? சரி வேண்டாம், கிளிச்சு கீது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லி முடிஞ்சிடும். இவ்வளோ நேரம் விளாண்டதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நேராக அங்கே ஒரு இதுதான் அடைச்சி வேறு வச்சுருக்கானுங்க. ஓடா டேய், என்னடா அடைச்சி வச்சுருக்கீங்க? என்ன உள்ளே இருக்கும்? ஷட்டர் போட்டிருக்கானுங்க. இந்த ஷட்டர் திறக்குமா? திறக்குது. என்ன வேணும்? கட்டிங் பிளேயர் இது தான் போலையே. இது தெரியாமல் அவன்கிட்ட செருப்படி வேறு வாங்கியிருக்கோம். சரி, இப்போதைக்கு நம்ம கார் எடுத்துகிட்டே கிளம்புவோம். இந்த காரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா நானே கார் ரேசர்ரா, என்கிட்டயாவா? சரி, இப்போதைக்கு அவன் எந்திரிப்பானா என்னன்னு தெரில. என்ன பண்ணுவான், கட்டிங் பிளேயர் எடுத்து கொண்டு போய் போட்டுடலாம். எந்திரிச்சிட்டான்டா. இதுதான் நம்மளுக்கு ஆகாதுங்கிறது. எர்றா அந்த பெயிண்ட்டு கண்ணால் அடி வாங்கி நீ சாவலான்னு முடிவு பண்ணிட்டியா? சாவு ஓ. அவ்வளோதான் கைஸ், அவங்க அதை முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவன் எந்திரிப்பானா என்னன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம ஒரு நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நேராக போய் அந்த ரூமில் என்ன ரகசியம் இருக்குங்கிறத வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் இவ்வளோ தூரம் வச்சுருக்கானுங்க? நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமில் வச்சுருந்தா நான் பாட்டுக்கு அப்படியே நேராக போய் கட் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. இது ஒயரா கயிறு மாதிரியில் இருக்குது. லைட்டு கீழே வந்து செவரு உடையுது. சூப்பர். இப்போதைக்கு இந்த டைரியில் என்ன இருக்குது? ராட்ஸ் டைரியா? இவன் தான் டைரி எழுதி வச்சுருக்கான். ஓ, இது இவனோட ரூம் தானா? நானும் வாட்ச்மேனோட ரூம்னு நினச்சேன். ஓல்டு லெட்டரா? ஆதி காலத்து லெட்டர்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். எஸ், கேஜிக்கு கிடச்சிருச்சு. என்னடா என்னென்னமோ வச்சுருக்கான். சரி, இதை பார்த்துட்டு இருக்கலாம் டைமில் நேராக நம்ம மேலே போய் அவனை வந்து காப்பாற்றிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, நேராக நான் வந்து வண்டிக்கிட்ட போய்ட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ வண்டிக்கிட்ட வந்துட்டேன். எந்திரிச்சு வர நிற்கிறானே, என்ன பண்ணலாம்? இவனுக்கு தெரியாமல் போய் நம்ம என்ன பண்ணலான்னா, இதான் லாஸ்ட் தடவை சுட்டு தள்ளிடலாம். பார்த்துட்டான் கைஸ். இப்போதைக்கு இந்த கன்னை எடுத்து அவ்வளோதான், கழுத்தோடு ஒரு போடு. அவ்வளோதான். ஹாப்பி 1. எஸ், நான் ஹாப்பி தான்டா, ஹாப்பி. நான் இந்த கேமை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே எஸ், இப்போ ஒரு கட்சின் வரும். அந்த கட்சியில் வந்து நான் பேச மாட்டேன். அப்போ தான் கட்சியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Charlie, you're finally going to be able to get out of this cage. Come on, let's go home. Thanks, Jay. Let's go. Let's go. Woo! Yeah. Take this. A gift for saving me. I won't ask where you got it, but thank you. I'm sure it'll come in handy. ஃபைனலி நம்ம இதை முடிச்சாச்சு. எல்லாம் ஓகே கைஸ். இவனை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு மிக்ஸி கொடுத்தான் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஹைலைட்டு. ஏண்டா ஒருத்தனோட உயிரியே காப்பாற்றிருக்கேன்டா, மிக்ஸி கொடுத்துருக்கீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக. அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஹாரர் கேம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, டாட்டா, பை பாய்.